Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. And என் சேனல் நீங்க first time பார்க்கறீங்க அப்படினா அப்படியே subscribe பண்ணிட்டு பாருங்க. நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பச்சரிசி ஊற வச்சேன். நமக்கு மாக்கோளம் போட்டிருக்கும், கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்கும் நமக்கு மாவு வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வெண்ணெய் பானை ஒன்று செய்யலான்னு ஒரு சின்ன பானை வாங்கிட்டு அதில் ஒயிட் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி பூ மாதிரி நான் டிசைன் போட்டு வரைஞ்சிட்டேன். பானைக்கு டெக்கரேட்லாம் பண்ணி முடிச்சு காஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக காட்டன் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பார்க்குறக்கு வெண்ணெய் இருக்க மாதிரி இருக்கும். வெண்ணெய் பானை வந்து இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு சைடில் 3 ஒரு கயிறு மாதிரி வரும். உரி பானைலாம் அப்படி தான் கட்டியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி பீடில் கீழே வந்து டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த சின்ன பானையை வச்சுட்டேன். ஸோ நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்போ மேலே மாட்டும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பானை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே எங்கிட்ட கிருஷ்ணர் அதோட வால் ஹேங்கிங் இருந்தது. அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஃபெதர் மாதிரி ஒரு வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்து நான் டெக்கார் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பூத்தோரன்லாம் போட்டு இந்த இடத்துல டெக்கார் பண்ணியாச்சு. இது எல்லாமே காலையில் முடிச்சிட்டேன். முந்தின நாளே கொஞ்சம் பலகாரம்லாம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் வேலை இருந்தது. பூத்தோரன்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபேன்சி லைட்ஸ் போடலான்னு போட்டிருந்தேன். ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லைங்களா? அதை போட்டுட்டு கீழே ஒரு டீபாய் போட்டு இங்கே தான் கிருஷ்ணரை வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவலில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி அவல் உருண்டை, அவல் பாயாசம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாமிக்கு படைக்கணும். கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தின நாளே சீடை, முறுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி செய்ய வேண்டிய பலகாரம் மட்டும்தான் எனக்கு பெண்டிங் இருந்தது. நான் அவல் பாயாசம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவல் உருண்டை செஞ்சுட்டேன். இது வந்து நம்ம அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்ணும். ஒரு நாள் தான் மேக்ஸிமம் வைக்க முடியும். இதே நீங்கள் முறுக்கு சீடையெல்லாம் பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடி கூட செஞ்சு வச்சிடலாம். நமக்கு அன்றைக்கே செய்யும் போது நிறைய வேலை இருக்கும். அதனால் முந்தின நாளே நான் இந்த மாதிரி மற்ற பலகாரம் செஞ்சுட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அவல் லட்டு, அவல் பாயாசம், அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் 2 பேத்துக்குமே மோத்தி லட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக மோத்தி லட்டு பண்ணினேன். அவ்வளோதாங்க அன்றைக்கி பண்ணேன். மீதி எல்லாமே நான் முந்தின நாளே பண்ணி வச்சிட்டேன். லட்டு கூட நல்லா தான் வந்துருந்துச்சு. இந்த லட்டு வந்து என் குட்டி கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த லட்டு பண்ணேன். நான் செஞ்ச எல்லா பலகாரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, குவான்டிட்டி கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா நமக்கு நிறைய ஐட்டம் செய்யும் போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா திகட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப அளவாக பண்ணியிருந்தேன். அது தட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா 20 தட்டை தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவல் லட்டு, சீடை பண்ணியிருந்தேன். உப்பு சீடை ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அதிரசம் 5 அதிரசம் தான் பண்ணியிருந்தேன், அதுக்கு மேலே பண்ணலை. உப்பு சீடை பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்காமல் அழகாக வந்துருந்துச்சு. ஆனால் வெள்ளை சீடை வந்து நல்லா வெடித்து வந்துருந்துச்சு. எனக்கு பாகு சரியாக வரலையா என்னன்னு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் அது ட்ரை பண்ணேன். எப்போவுமே வெள்ளை சீடை பண்ண மாட்டேன், உப்பு சீடை மட்டும்தான் பண்ணுவேன். இந்த தடவை ட்ரை பண்ணி எனக்கு அவ்வளோவா நல்லா வரல. லட்டும் அதே மாதிரி தான் இவ்வளோ தான் பண்ணேன். ஸோ அதுவும் கொஞ்சமாக தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கை முறுக்கு ட்ரை பண்ணேன், அதுவும் நல்லா வந்துருந்துச்சு. தட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸும் தட்டினேன். சின்ன தட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு, ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி வச்சு அந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டியாக பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, பலகாரம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன்ல, அதை அரைச்சிட்டேன். இந்த அரிசி மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம மாக்கோளம் போடுறக்கும் சரி, கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கிருஷ்ணர் பாதம் பார்த்திங்கன்னா வெளியே வாசல்லேருந்து வச்சுட்டு வரது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரதா அர்த்தம். நான் இப்போ வெளியே வாசல்லேருந்து கிருஷ்ணர் பாதம் வச்சு சாமி ரூம் வரைக்கும் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட கால் பாதத்தில் கூட இந்த மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளங்கையில் வச்சிங்கனாவே சின்ன பாதம் மாதிரி தான் இருக்கும்.
இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே இந்த பாதத்தை போட்டுட்டு வரலாம். ஸோ அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரதா அர்த்தம். இதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் பூ கூட வச்சிடலாம். அப்போனா ஒரு பாதத்துக்கும் இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஸோ கோலம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணர் இருக்கார், அவருக்கு நான் வந்து கிருஷ்ணருக்கு மேக்கப் போடணும். ஸோ அதுக்கு வந்து போயிட்டேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரேஷுக்கு மட்டும்தான் நான் மேக்கப் போட்டேன். அண்ட் பெரியவன் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், மேக்கப்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் சின்னவருக்கு மட்டும்தான் இந்த மேக்கப்லாம். கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ராதா மேக்கப்லாம் போடணும்னு சொல்லி அவங்களுக்கும் மேக்கப் பண்ணிவிட்டேன். கண்ணன் குட்டி குட்டி ராதிங்க கூட ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டோம். ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அவல், பால், தயிர், மோர், வெண்ணெய், பானகம் இதெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டாவே போதுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போக நம்மளால் என்ன முடியுமோ இந்த மாதிரி பலகாரம்லாம் செஞ்சு வைக்கலாம். நான் செஞ்ச பலகாரம்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். தட்டை, முறுக்கு, லட்டு, அவல் பாயாசம், அதிரசம், அவல் உருண்டை, சீடை, வெள்ளை சீடை இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து சாமிக்கு படைச்சு நம்ம சாமி கும்பிடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸ்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.